வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை வந்து போட வைக்கிறதுக்கு நாட்டிற்குள்ள இந்த இடத்துல போய் இந்த வாக்கை நீங்க செலுத்தலாம் அப்படின்னு வந்து இந்த தேர்தல் விதிமுறையில கொண்டு வந்தால் நாங்க செல்லக்கூடிய நபர் 10 நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 10 நாளைக்குள்ள அந்த ஓட்டு கொண்டாந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டு அவங்களுடைய தொகுதியிலேயே அந்த ஓட்டை போட்டு அவங்களுடைய பயணங்களை தொடர்வாங்க. இன்னைக்கு அவங்க தபால் ஓட்டு போடல, இன்னைக்கு அவங்க ஓட்டுநருடைய உரிமையை அவங்களுடைய ஓட்டுரிமையை இழந்து 100 பேர் 50 பேர் 1000 100 பேர் 50 பேர் பஸ்லயோ கார்லயோ கூட்டிட்டு போய் அந்த ஓட்டு அவங்க ஊர்ல இறக்கி விட்டாதான் அவங்க ஓட்டு போட முடியும். அப்ப எல்லாரும் அவங்களுடைய ஓட்டு போடுன்னு நினைச்சு இந்த தனியார் ஓட்டுநர்கள் நினைத்தால் இன்னைக்கு ஓட்டு சதவீதம் வருமா? நான் ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு நாங்க ஓட்டு போடணும், வண்டி எல்லா இடத்துலயும் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டு போயிருக்கீங்க. தபால் ஓட்டு ஒரு இடத்துல தான் போட முடியும், ஓகேவா? வாக்கு தேதி இந்த தேதினா அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தபால் ஓட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போட முடியும். தபால் ஓட்டு போடும்போது நீங்க அப்ப மட்டும் எப்படி அந்த இடத்துல போட முடியும் தான் கேட்கிறேன். தபால் ஓட்டு வந்து எங்களுக்காக போட முடியும், அப்படி வெளியூர்ல இருந்து அப்படி போடுவீங்க. எங்களுக்கான உரிமை தபால் ஓட்டு இருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டால் எங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுத்தா அந்த 5 நாள் கொடுக்க முடியாது. ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க. தபால் ஓட்டோட முறையே ஒரு நாளுக்கு முன்னாடி தான். ஒரு நாளுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு 5 நாளைக்கு முன்னாடி கொடுக்க முடியும்? அந்த உரிமை எங்களுக்கு அளிக்கப்பட்டா அந்த ஓட்டு உரிமை வந்து எப்படியாவது நாங்க செலுத்திடுவோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க எல்லாமே இயங்கணும் அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு முன்னாடி அடுத்த நாளே நீங்க ஓட்டே போட்டுடலாம் சார். ஒரு நாள் இல்லை சார். ஏன்னா நான் சொல்ல வரது என்னன்னா அந்த ஓட்டுக்காக அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 2 டேஸ் டிரைவர்களுக்கு கொடுக்கப்பட்டா அவங்க ஒரு நாள் ஓட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய உரிமையை செலுத்திட்டு அடுத்து அவங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்க வண்டி ஓட்டுவாங்க. இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு இருக்கு, அரசாங்க பேருந்து ஓட்டுநர்களுக்கு இருக்கு. ஆனா இங்க தனியார் ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு நாள் சொல்லக்கூடிய ஒரு விதிமுறையை 2 நாளா மாத்தினா அந்த 2 நாளுக்குள்ள முதல் நாளே அந்த ஓட்டு பதிவு பண்ணிட்டு அடுத்து அவங்க டியூட்டிக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி அவங்க டியூட்டிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கான வருமானத்தை இந்த மக்களுடைய தேவைக்கு அந்த பயணங்களுக்கு பயணிக்கும் போது அந்த வருமானத்தை வந்து ஈட்டுக்க முடியும். அவங்க மக்களுடைய தேவையும் கொடுக்க முடியும், அந்த வருமானத்தையும் ஈட்டுக்க முடியும். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாதான் அது பண்ண முடியும் சார். ஒரு நாளுங்கிறது வந்து கிடையாது. இன்னைக்கு மக்களுக்காக தான் அரசாங்கம், அந்த மக்களுடைய உரிமை. நாங்க ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 35 லட்சம் பேர் நாங்க இருக்கோம், டிரைவர்கள் இருக்கோம். இதுல டாக்ஸி ஓட்டுநர்கள் அப்புறம் லாரி ஓட்டுநர்கள் இது எல்லாமே இருக்கும். எங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த உரிமை கொடுங்க, இல்ல 3 நாளுக்கு முன்னாடி கொடுங்க. இதை அரசாங்கம் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸை வந்து இவி பாக்ஸை வந்து எடுத்து போய் ஒரு வாரம் பாதுகாப்பா பதிவிக்கிற மாதிரி இந்த ஒரு ஓட்டையும் தபால் ஓட்டு உரிமையும் உறுதிப்படுத்தி கொடுக்கலாம். கொடுக்கும்போது எங்களுடைய ஓட்டு உரிமை அப்ப பாருங்க பர்சன்டேஜ் எவ்வளவு எகுதுன்னு, ஓட்டு சதவீதம் எவ்வளவு பேர் செலுத்திருக்காங்கன்னு தெரியும். இதுவரை நம்ம தமிழ்நாட்டிலே வந்து 82% மேல நடந்தது இல்லை. இப்பெல்லாம் வந்து 76, 73, 72 இந்த சதவீதத்துக்கு ஓட்டு வந்துருச்சு. இதே வந்து நீங்க பண்ணி பாருங்க, 98%, 97% ஓட்டு உரிமை எங்க இருக்கும், சதவீதம் ஏறும். அதுக்கு முன்னாடி அரசாங்கம் கொடுக்கலாமே, அதை ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வச்சு பாதுகாக்கலாமே. பாதுகாத்தாங்கன்னா எங்களுடைய உரிமை நாங்கள் செலுத்த போறோம். அதுக்கப்புறம் மக்களுடைய தேவை நாங்கள் செய்ய போறோம். மக்களுடைய தேவை தான் எங்களுடைய தேவை. அப்ப எங்களுடைய தேவை என்னன்னு மக்கள் புரிஞ்சுட்டு அது மாதிரி பண்ணாங்கன்னா எங்களுக்கும் கரெக்டா இருக்கும், அரசாங்கம் புரியும். இன்னைக்கு எல்லா சலுகையும் வந்து மகளிருக்கு முதியோர்களுக்கு இருக்கு. ஆனா இந்த ஓட்டுநர் தொழில் பார்க்கறவங்களுக்கு என்ன சலுகை இருக்கு? மரியாதை இல்லை, எந்த ஒரு முன்னூறு எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லை. இன்னைக்கு வந்து இடையில ஒரு அதிமுக ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோ இந்த கொரோனா பீரியட்ல அவங்க வந்து உரிமையை கேட்கிறாங்க. 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க ஒரு உரிமையை கேட்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு தான் சம்பளம் இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு என்ன சலுகை, அவங்க தான் சம்பளம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சம்பளத்துக்காக மட்டும் இங்க வேலை செய்யல சார். நீங்க சம்பளத்துக்காக மட்டும் ராணுவ அதிகாரிகள் போய் இலையில போய் நிக்கல, நாட்டுக்காக தான் நிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் மக்களுடைய சேவை. மக்களுடைய இன்னைக்கு ஓட்டுநர்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் வேற யாருக்கிட்ட இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட எல்லாரும் நண்பர்களா தான் பழகுறாங்க, எல்லாரும் நட்பா தான் பழகுறாங்க. அவங்க கிட்ட 1000 பேர் நட்பு இருப்பாங்க, 1000 கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அது எல்லாமே சேவ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்து அவங்க எம்எல்ஏவே மாறலாம். அந்த அளவுக்கு ஒரு லிங்க் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் சமுதாயம். ஆனா அதுக்கு இடம் இந்த அரசாங்கம் கொடுக்கல, அது மறுக்கப்படுது. இன்னைக்கு வந்து 80 வயசுல இருக்கிறவங்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்குறாங்க, ஓகே கொடுக்கலாம். ஆனா ஏன் கொடுக்குறாங்க? அந்த ஊர்ல தானே இருக்க போறாங்க, அவங்க வந்து தூக்கிட்டு வந்து ஓட்டு போட்டு போயிடலாம. ஏன் 80 வயசுல இருக்கிறவங்களுக்கு தபால் ஓட்டுங்கிறாங்க? அப்போ அவங்களுடைய ஓட்டு நம்மளுக்கு கேரண்டி. அவங்க வீட்டுல படுக்கையா கிடப்பாங்க, அவங்களுடைய ஓட்டு நம்மளுக்கு கேரண்டி. அவங்க கொண்டு வர முடியல, அவங்க கொண்டு வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல
அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வர விஷயம் தூக்கிட்டு வரதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு தபால் ஓட்டு அப்படின்ட்டாங்கன்னா எங்களுடைய உரிமை நாங்க நின்று அந்த சார் என்னன்னா 3 நாள் டைம் இருக்கு, அதுல உங்களுடைய ஓட்டை நீங்க செலுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைமிங்குள்ள எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் உள்ள வந்துடும். ஆனா ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் லோடு ஏற்றிட்டேன்னா அந்த லோடு வண்டியில நிப்பாட்டினா எவ்வளவு லாஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு லாஸ் ஆகும், கம்பெனிக்கு போக வேண்டிய மெட்டீரியல் டைம் ஆனா அது எவ்வளவு லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆகுறதுனால வளர்ச்சியே தடைப்படும். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் விரிவிருப்பா 3 நாளைக்கு முன்னாடி போட்டா அந்த டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட் ஆகாதா, அது இது முதலீடு போகாதா? ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போறது. இப்போ வந்து 3 நாள் டைம் இருக்கு, எப்பனா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் முக்கிய வேலையா இருந்தா கூட அதை வந்து தேர்தல் வாக்கு அளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வாக்களிக்கிற அன்னைக்கு வாக்களிக்கலாம். அந்த மாதிரி நான் போடுவேன், முன்னாடி எனக்கு ரோடு பிரச்சனை இல்லைன்றீங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி மட்டும் பிரச்சனை எப்படி சொல்லி அன்னைக்கே வாக்களிக்கலாம். அன்னைக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு லாரி டிரைவரும், ஒவ்வொரு டாக்ஸி டிரைவரும், ஒவ்வொரு பஸ் டிரைவரும் நினைத்தால் அன்றைக்கு 50% ஓட்டு கண்டிப்பா பதிவே ஆவார். இன்னைக்கு மக்களுடைய தேவைக்காக மட்டும்தான் நாங்க பயணிக்கிறோம். நாங்க நினைச்சு நாங்க ஓட்டு நாங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு பதிவு நாங்க செலுத்த நாங்க போயிட்டா யாராவது வண்டியில போக முடியுமா? யாராவது 100 பேர் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பஸ் டிரைவர், 50 பேர் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பஸ் டிரைவர், 5 பேரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கார் டிரைவர், இது எல்லாமே ஓட்டோட எண்ணிக்கை தான். இந்த டிரைவர் எல்லாமே தன்னுடைய உரிமை செலுத்துறதுக்காக அவங்க ஊருக்கு போய் அந்த ஓட்டு செலுத்தணும் போனா மற்றவங்களுடைய உரிமை எப்படி செலுத்துவாங்க? அரசாங்கத்தில் அந்த அளவுக்கு போக்குவரத்து இருக்குங்களா? இல்ல அரசாங்க ஓட்டுநர்களே வச்சுப்போம். ஆனா அரசாங்க ஓட்டுநர் மட்டும் ஏன் சார் கொடுக்கணும்? அரசாங்க பேருந்து ஓட்டுநர் ஏன் தபால் ஓட்டு கொடுக்கணும்? கொடுக்கிறது மொத்தமா கொடுக்கணும். ஓட்டுநர் தான் அரசாங்க ஓட்டுநருக்கு மட்டும் தபால் ஓட்டு உரிமை. அப்போ தனியார் பேருந்து ஓடக்கூடிய இந்த டூரிஸ்டர் ஓடக்கூடிய ஆம்னி பஸ் ஓடக்கூடிய டிரைவர் இல்லைங்களா? அவங்களும் ஓட்டுரிமை செலுத்துறது இல்லையா? இவங்களும் மக்கள் சேவை தான், அவங்களும் மக்கள் சேவை தான். இது என்ன அரசு, அது தனியார், எல்லாம் ஒண்ணுதானே. இன்னைக்கு அரசு தான் வருமானத்தை வந்து இழுக்குது. தனியார் கட்டை இருந்து அரசு வருமானத்தை இழுக்குது. அரசு எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அரசு